ஆபிரகாம், முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு பாகிஸ்தான் அரசும் நாட்டின் ராணுவமும் தற்போது நெட்டிசன்களால், குறிப்பாக பாகிஸ்தானிய நெட்டிசன்களால் வறுத்தெடுக்கப்படுகிறார்கள் சமூக வலைதளங்கள் என்பதுதான் தற்போது கிடைத்துள்ள மிகப்பெரிய செய்தி. அதற்கு காரணம் டொனால்டு டிரம்பும் பாகிஸ்தான் அரசுக்கும் உள்ள உறவுதான் காரணம் என்று தற்போது தெரிய வந்தது. அந்த நட்புறவு தான், அந்த நட்புறவின் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் மோதலை நிறுத்துவதற்கு அடிப்படை காரணமாக இருந்து அமைதியை கொண்டு வந்தவரே ட்ரம்ப் தான் என்று வானுயர புகழ்ந்து அவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு 2026 ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசுக்கு ட்ரம்புக்கு வழங்க வேண்டும் என பாகிஸ்தானுடைய அரசாங்கம் சார்பிலே அந்நாட்டின் துணை பிரதமராக இருக்கும் இஷ்தர் கடிதமே எழுதிவிட்டார் நோபல் பரிசு கமிட்டிக்கு. இது ஒரு பக்கம் என்றாலும் அது நடப்பதற்கு முன்பே பாகிஸ்தானுடைய தலைமை ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் அசீம் முனீரை அழைத்து அமெரிக்கா சிறப்பு ஜனாதிபதி விருது அளித்தார்கள். அவருக்கு டொனால்டு டிரம்பின் பிறந்த நாளிலே பங்கேற்றார். அதே போன்று அமெரிக்காவின் 250வது ராணுவ தினத்திலும் பங்கேற்று அவருக்கு விருதுகளால் வழங்கி சிறப்பித்து அனுப்பி வைத்தார்கள். தற்போது ஏன் இப்படி வருத்தெடுக்கிறார்கள் என்றால், இந்த நோபல் பரிசுக்கு கடிதம் அனுப்பிய அடுத்த நாளே ஈரான் மீது பயங்கரமான தாக்குதல் நடத்தியது அமெரிக்கா. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து காசாவிலே தாக்குதல் நடத்துகிறார்கள். ஆப்கானிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் ரத்தம், ஈரான் ரத்தம், காசா ரத்தம், பாலஸ்தீன ரத்தம் எல்லாம் அவர் கையிலே இருக்கும்போது அவருக்கு நோபல் பரிசு ஒரு கேடா என்ற வகையிலே கேட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை என்பதை மிக அழகாக சொல்லியிருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். அந்த வகையில் கூறிவிட்டு அவருக்கு விருது நோபல் பரிசு வாங்குவதற்கு ட்ரம்புக்கு எந்த வகையில் தகுதி இருக்கு என்ற வகையில கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தொடர்ந்து அந்த பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து அந்த பதிவுகளிலே அவரை வறுத்தெடுத்திருக்கிறார்கள். அதாவது அந்நாட்டின் ஒவ்வொரு அரசியல்வாதியும், குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்கள் பிடிஐ பாகிஸ்தான் தெஹ்ரீக் இன்சாத் இம்ரான்கானுடைய கட்சி கேலி கூத்தாக மாற்றிவிட்டார்கள். பாகிஸ்தான் அரசாங்கம் தற்போது கேலி கூத்தாக மாறிவிட்டது. ஆசிம் முனீர் சென்று பார்க்கிறார், உடனடியாக விருது கொடுக்கிறார். இவர்கள் பாகிஸ்தானுடைய உயிரை விடுது எல்லாத்தையுமே கொடுத்து விடுங்கள், ஏன்னால் அவர் செய்தது அந்த அளவுக்கு பாகிஸ்தானை ஒழித்திருக்கிறார், அழித்திருக்கிறார். எனவே எல்லா விதமும் அவருக்கே கொடுங்கள், ட்ரம்புக்கே கொடுங்க என்ற வகையில கிண்டலாக கூறியிருக்கிறார்கள். அதே போன்று ஜமாத் உல்மா இஸ்லாமி கட்சியினுடைய மூத்த தலைவரான மௌலானா ஃபசுல் ரஹ்மான் பேசும்போது, ட்ரம்புக்கு அமைதியான பரிசு என்பது தவறு என்பது தற்போது நிரூபணமாகிவிட்டது. உடனடியாக அந்த பரிந்துரையை பாகிஸ்தான் அரசு வாபஸ் பெற வேண்டும். பாகிஸ்தான் அரசு சொன்னதற்காக, பரிந்துரை செய்ததற்காக நோபல் பரிசு கொடுக்க போவதில்லை. ஆனால் இவ்வாறு ஒரு அரசாங்கம் செய்வது என்பது கேடுகெட்ட செயல் என்று அவர்கள் கூறியிருக்க காரணம், ஒரு தவறான செயலை செய்பவருக்கு எப்படி அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க முடியும் என்ற வகையில் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதே போன்று எல்லா கட்சி தலைவர்களும், அங்குள்ள எதிர்கட்சி தலைவர்கள் அனைவருமே கடுமையாக கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள். அதாவது ஒரு பக்கம் ட்ரம்புக்கு பூஜாவாக இருந்திருக்கிறார்கள், மறுபக்கத்திலே தாஜா செய்து கொண்டிருக்கிறார்கள். அவரை எப்படியாவது குளிர்விக்க வேண்டும் என கூறியிருக்கின்றார்கள். எனவே பாகிஸ்தானின் இரட்டை வேடம் தற்போது மீண்டும் ஒரு முறை வெளிப்பட்டிருக்கின்றதான் கூற வேண்டும். ஒரு பக்கம் ஈரானுக்கு நாங்கள் உதவுகிறோம், ஈரான் எங்கள் நண்பன், ஈரானுக்காக நாங்கள் உடன் நிற்போம் என்று கூறும் பாகிஸ்தான், மறுபக்கத்திலே அந்நாட்டிற்கு எதிரியாக இருக்கக்கூடிய அமெரிக்காவுடன் கைகோர்த்து நட்பு பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்க வேண்டும் என்று கூற, மறுபக்கத்தில் அவரே அங்கு குண்டுகளை போட்டுக்கொண்டு அழிச்சாட்டியம் பண்ணி கொண்டிருக்கிறார். எனவே இந்த நிலையிலே பாகிஸ்தானுடைய இரட்டை வேடம் என்பது பகிரங்கமாக அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை தான் வறுக்கடலை போல் வறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் ட்ரம்புக்கு கூஜா தூக்கி கொண்டு, மறுபக்கத்தில் ஈரானுக்கு தாஜா செய்கின்ற பாகிஸ்தானின் வேலை, அவருடைய இரட்டை வேடம் தற்போது அம்பலமாகி இருப்பதாக பாகிஸ்தானியர்களே அவர்களுடைய இணையதளத்திலே, சமூக வலைதளங்களில், இணையதளத்தில் உள்ள சமூக வலைதளங்கள் அனைத்திலும் தற்போது பாகிஸ்தான் அரசையும் அந்நாட்டு ராணுவ தளபதி ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனீரையும் வறுத்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமாக கள நிலவரமாக இருக்கிறது. ஆபிரகாம்.